ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட் ரொட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆரி ஒர்க்கில் வந்து த்ரெட் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து தியரியாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2 டைப். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸ். ஸோ கீழேருந்து இந்த மாதிரி சுற்றி வருது. ஓகேவா? ஸோ இதில் 2 டைப் இருக்குது, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எதுக்கெல்லாம் வந்து நம்ம கிளாக் வைஸில் த்ரெட்டு சுற்றணும், எதுக்கெல்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் த்ரெட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே கீழே இருந்து இந்த சைடு வர மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த சைட்லேருந்து இப்படி வர மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் வரைகிறேன். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து நம்ம ரைட்டுக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 டைப் இருக்குது, கிளாக் வைஸ். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு சுற்றுது பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 சைடு வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நீடில் ரொட்டேஷன் பார்த்துருப்போம். ஸோ லெஃப்ட்லேருந்து நம்ம ரைட்டுக்கு வந்து போகணும். ஸோ அப்போ நீடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணி தான் இருக்கும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற மாதிரி தான் இந்த நீடோட ஹெட் வந்து ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் வரைகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீடோட ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு தான் நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து நீடில் வந்து கொண்டு போவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே எப்படி போனோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் வரும். ஓகேவா? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக சொல்ல கீழேயே வந்து நான் கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நீடல் வைக்கணும். ஸோ நம்ம கீழே எப்படி சுற்றணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா உங்களுக்கு கிளாக் வைஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா கிளாக் வைஸ். ஸோ நம்ம கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு நீடில் ரொட்டேஷன், கீழே இருக்கிறது த்ரெட் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ மேலே வந்து எல் மாதிரி போட்டுறதுக்கு நீடில் ரொட்டேஷன், கீழே வந்து பெண்ட் பண்ணி போட்டிருக்கிறது வந்து த்ரெட் ரொட்டேஷன். ஸோ நம்ம எந்த டேரக்ஷனில் போகிறோமோ அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீடிலோட ஹெட் இருக்கணும். ஓகேவா? அது வந்து மேல் ப்ராசஸ், மேலே இருக்க அப்பர் ப்ராசஸ். ஸோ அண்டர் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரெட்டு சுற்றுவோமா? ஸோ அது வந்து கீழே கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து நம்ம லெஃப்ட் போகணும். ஓகேவா? ஸோ வந்து 2 ப்ராசஸ் சொல்லியிருப்பேன்ல. மேலே இருக்க ப்ராசஸ் வந்து நீடில் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ மேலே பண்ணுற ப்ராசஸ் பேர் வந்து நீடில் ரொட்டேஷன், கீழே இருக்க அண்டர் ப்ராசஸ் பேர் வந்து த்ரெட் ரொட்டேஷன். ஸோ இந்த 2 கரெக்டாக ப்ராசஸ் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ஸோ அப்போ வந்து ரைட்டு ப்ளேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீடில் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ நீடிலோட ஹெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் ப்ளேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி போக சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கீழே வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றணும். ஓகேவா? ஸோ நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக சொல்ல கிளாக் வைஸ், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வர சொல்ல ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த சைடு சுற்றணும். ஓகேவா? நல்லா புரியுதா உங்களுக்கு? தெரியல. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறோம். ஸோ அப்பர் ப்ராசஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நீடில் வந்து என்ன டேரக்ஷனில் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா என்ன வரும்? கிளாக் வைஸ். ஸோ உங்களுக்கு கிளாக் வைஸில் நீங்கள் சுற்றணும். ஸோ மேலே இருக்க லெஃப்ட் டு ரைட்டுக்கும் பாட்டம் டு டாப்புக்கும் சேம் டைரக்ஷனை நம்ம சுற்றுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாப் டு பாட்டம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் த்ரெட்டு சுற்றணும். ஸோ வந்து இந்த கீழேருந்து இப்படி கொண்டு வரணும். ஸோ அதுவுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி சொல்லி தருவேன். ஓகேவா? எப்படி நம்ம சுற்றணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்ற சொல்ல உங்களுக்கு வந்து கிளாக் வைஸ். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ கீழே வந்து இப்படி தான் சுற்றணும். ஓகேவா? லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக சொல்ல கிளாக் வைஸ். ஸோ இந்த சைடு நம்ம சுற்ற சொல்ல ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சுற்ற சொல்ல ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு சுற்ற சொல்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 2 டேரக்ஷன் தான், கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 டேரக்ஷன் இருக்குது, கிளாக் வைஸ் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட், இந்த சைடு சுற்றணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர சைடு ஆகும்னா நீடில் டைரக்ஷன் வந்து எப்படி போகணுமோ அதுக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து நம்ம கிளாக் வைஸில், ஸோ இந்த சைடு நம்ம சுற்றுவோம். ஓகேவா? கிளாக் வைஸில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. ஸோ நீடிலோட டைரக்ஷன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ கீழே இருக்க இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கீழே சுற்றுறது இந்த மாதிரி சுற்றணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப். ஸோ கீழேருந்து மேலே போக சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நீடலோட டைரக்ஷன் வச்சுருக்கணும். ஸோ கீழே வந்து லெஃப்ட் டு ரைட், ஸோ கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்லேருந்து பாட்டம். ஸோ நீடல் டைரக்ஷன் வந்து அப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? டாப் டு பாட்டம். ஸோ கீழே சுற்றுறது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு சுற்றணும். ஸோ இந்த 2 டைரக்ஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஒரு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ 2 டைரக்ஷன் தான், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அது புரிஞ்சினாலே